பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 6வது அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ என்பதாக. மேய்ப்பனின் ஆசீர்வாதம், பாஸ்டரல் பிளஸிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அழைக்கப்பட்ட ஆரோனிடமும் அவன் குமாரர்களிடமும் சொல்லும்படிக்கு மோசையின் மூலம் கர்த்தர் கூறின வார்த்தைகள் என்னவென்றால், அவர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக. அவர்கள் ஜனங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதமான நாமத்தை அவர்கள் மேல் கூறும்போது அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை விரும்பாதவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை. நாம் கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆரோக்கியமும் சமாதானம் உள்ள வாழ்க்கை வேண்டும் என்பதை எல்லாரும் விரும்புவார்கள். நாம் ஆராதிக்கிற தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆதி பெற்றோரை சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1:28 கூறுகிறது. வெள்ளத்திற்கு பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார் என்பதாக ஆதியாகமம் 9:1 கூறுகிறது. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இயேசுவும் ஜனங்களை ஆசீர்வதிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேற்குறிப்பிடப்பட்ட வசனங்களில் யெகோவா தேவனுடைய கர்த்தர் என்ற நாமம் 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்தில் திருத்துவத்தை குறிப்பிடவில்லை என்றாலும் நம்முடைய திரியேக தேவனுடைய விருப்பம் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்பதே. நன்மையான எந்த ஈவும் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உன்னை, உன்மேல், உனக்கு என்ற வார்த்தைகள் 6 முறை வருகிறது. அதிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம் என்பதை தெளிவாய் அறிய முடிகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறவர். பாதுகாப்பு என்பது இந்நாட்களின் முக்கியமான தேவையாய் காணப்படுகிறது. நீதியின் சூரியனாகிய அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். அவருடைய கிருபை உங்களை உயர்த்தும். ஷாலோம் என்ற வார்த்தையின் அர்த்தமாகிய சமாதானம் என்ற வார்த்தையில் தேவனுடைய பரிபூரண திருப்தியான எல்லா நன்மைகளும் அடங்கி இருக்கிறது. அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். சபையின் மேய்ப்பர்கள் ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்க வேண்டும். பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து கண்டனம் பண்ணி சத்தியவசனத்தை பகுத்து போதித்தாலும் உள்ளான இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்பதாயிருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஜனங்கள் மேல் கூறி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரதிநிதியாய் நின்று நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து ஜனங்களை மனதார ஆசீர்வதியுங்கள். அப்போது மந்தையின் ஆடுகள் ஆசீர்வாதமாய் காணப்படுவார்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாங்கள் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதை விரும்புகிற நல்ல தேவன், இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷித்த நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீர் வருஷிக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை உண்டு பண்ணும். இவர்களுடைய சுகவாழ்வை கர்த்தர் நீர் துளிர்க்க பண்ணுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடலிலும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.